Good evening, player. Good evening, player. Right. ஓகே பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். 2024 பிள்ளைகள் சில அறிவுறுத்தல்கள் சொல்றேன் பிள்ளைகள். சில அறிவுறுத்தல்கள் சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க சில கேள்விகளை சந்தேகங்களை கேட்கும்போது கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னால் எங்கிட்ட 2025 26 அந்த 2 வகுப்புலையும் 1000க்கு மேல பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் பாட சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஸோ நீங்க சில நேரங்களில் சந்தேகங்கள் தேவையற்ற சந்தேகங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அது சுமையாக அமையும். இந்த 2027 பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. 2027 பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு வகுப்பு தொடங்கி 2 மாதத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். தொடக்கத்துல இருந்து சில பிள்ளைகள் ஒரு 20 பிள்ளைகள் கிட்ட வந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியல சரியான முறையில, நான் அந்த தகவலும் அறியல. ஸோ ஜியோகிராபி பாடம் அட்வான்ஸ் லெவலுக்கு எப்படி பாடம் இருக்கும், அதுல விடயங்கள் என்ன மாதிரி அதை கற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுக்காக நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜியோகிராபி பாடம் எந்த விதமான கட்டணங்களும் மறவிடாம யாரும் படிக்கக்கூடிய மாதிரி ஃப்ரீயா 2 மாதத்துக்கிட்ட வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறேன். ரைட். இந்த இலவசமாக ஃப்ரீயாக இன்னும் சில நாட்களுக்கு வகுப்பு நடக்கும். என்றால் இன்னும் பாடசாலைகள்ல பிள்ளைகள் போகல. ஸோ ஜியோகிராபி பாடத்தை காணையில பார்க்கல. அதனால அந்த பாடத்தை தெரிவு செய்யணும், அந்த பாடத்தை விளங்கி கொள்ளணும். பிடிக்காம ஜியோகிராபி பாடத்துக்கு வந்துடக்கூடாது, அல்லது ஜியோகிராபி பாடத்தை தெரியாம வேற பிள்ளைகள் வேற பாடங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் ஜியோகிராபி பாடத்தை ஃப்ரீயா குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எடுத்துக்கொண்டு இருப்பேன். ரைட். 2027 கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையுமாக 2 வகுப்பு நடக்குது. 7 மணிக்கும் 7 மணிக்கும் செவ்வாயும் வெள்ளியும் 2 வகுப்பு நடந்து கொண்டிருக்குது. 8ஆம் மாதம் அப்படி இன்னும் 1 அல்லது 2 வகுப்பு சேர்த்து கொள்ளுவர். அப்ப 4 வகுப்பூடாக உங்களுக்கு பாடம் நடக்கும். முழு பாடத்திட்டமும் உங்களுக்கு பிள்ளைகள் Zoom ஊடாகவே நடக்கும். எப்படி எங்கட பாடத்திட்டம்னு சொன்னால், தவணை 1 முழு பாடப்பகுதியை முடிய ஒரு 2 மாடல் பேப்பர் உங்களோட ஸ்கூல்ல எப்படி எக்ஸாம் நடக்கும் 2 மாடல் பேப்பர் தந்து உங்களை பயிற்சி வைப்பேன். அந்த 2 மாடல் பேப்பரோட ஏற்கனவே பாடத்திட்டங்கள் ஃபுல்லா முடிச்சிடுவேன். 2 மாடல் பேப்பரையும் தரும்போது நீங்க வடிவா பரீட்சைக்கு போக முடியும் கஷ்டப்படாம. சோ உங்களோட பாடசாலை ஆசிரியரும் இந்த Zoom வகுப்பும் 100% முழுவதும் உங்களுக்கு போதும். 90க்கு மேலையும் புள்ளி எடுக்கிறதுக்கு, A+ வரைக்கும் எடுக்கிறதுக்கு உங்களோட பாடசாலை ஆசிரியரோட என்னையும் சேர்த்து கொண்டால் போதும். அது போக இன்னொரு டியூட்டரிட வாய்ப்பு இருந்தா நீங்க போங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த போற டீச்சர் அதிகமாக ஸ்கூல்ல ஜியோகிராபி படிச்சு கொடுக்குற டீச்சரா நிச்சயம் இருக்கிற மாதிரி பாருங்க. அதோட பேப்பர் மார்க்கிங் போற டீச்சரா இருந்தால் ஜியோகிராபிக்கு பெஸ்டா இருக்கும். வேற பாடங்கள் படிச்சு கொடுக்குறாக்கிட்டையோ அல்லது டீச்சர் மாதிரி இல்லாம வேற இடத்துல வேலை செய்யறாக்கிட்டையோ டியூஷனுக்கு போறது முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த Zoomம் உங்களோட ஸ்கூல் டீச்சரையும் நீங்க 2 பேரையும் வச்சிருந்தாலே நீங்க பரீட்சைக்கு முழுவதும் ஃபுல்லா ஆயத்தப்பட முடியும். ரைட். என்ன நாங்கள் நீண்ட காலமாக Zoom ஊடாக செஞ்சு கொண்டு வரோம். ஒவ்வொரு பேட்சும் 700, 800, 1000 வரைக்கும் பிள்ளைகள் கடந்து கொண்டு போறாங்க. ஸோ அந்த பயிற்சி பெற்ற அனுபவம் வெற்றி ஈட்டிய பிள்ளைகள் தான் உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க இப்படி வகுப்பு நடக்குது, சேர்றது போய் பாருங்க. ரைட். அதனால உங்களுக்கு அது தெரியும். ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள், நோட்ஸ் நான் உங்களுக்கு PDF வடிவில் தந்துருவேன். பாடம் அடுத்த நடந்து கொண்டிருக்கிற பாடத்துல நோட்ஸும் அதுக்கு அடுத்த பாடத்துல நோட்ஸும் தான் தருவேன். எல்லாம் மத்தெல்லாம் தரமாட்டேன். தேவையான நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு PDF வடிவில் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நோட் பண்ணி படிக்க வேணும். அப்ப நான் சொல்ற உங்களோட குரூப்ல போடுற அறிவுறுத்தல்களை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் கட் போட்டா அதை பாருங்க, எதிரையாவது ஒரு ரெக்கார்டிங் போட்டால் அதை பாருங்க. சோ பிள்ளைகள், உங்களோட வகுப்பு முடிஞ்ச அளவுக்கு லைவா வகுப்புக்கு வாரதுக்கு பாருங்க. வேற வகுப்புகள் இருந்தால் அல்லது கவரேஜ் பிரச்சனை இருந்தால் அல்லது இனிமேல் தவிர்க்க இல்லாட்டி ரெக்கார்டிங்க பாருங்க. கட்டாயம் ரெக்கார்டிங் போடுவேன். சம்டைம் அது குளத்துல ரெக்கார்ட் பண்றதுனால டேட்டா ஏதாவது எரர் ஆனால், காணாம இருந்தால், ஸ்பேஸ் காணாம இருந்தால், ரெக்கார்ட் பண்ணாம போயிட்டேன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ள முடியாம போயிடும். அன்றைக்கு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று நடந்தது 2 மாதத்துக்குள்ள, அன்றைக்கு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று எடுத்துக்கொள்ள முடியாம போனது. அதனால தான் நான் அந்த பாறை பகுதிகள் 2025 MCQ கேள்வி உங்களுக்கு போட்டு விட்டு அதை பார்த்து கொள்ளுங்க. ரைட்.
2027 ரைட். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இந்த போன வகுப்புல அந்த ரெக்கார்டிங் இல்லாதால நான் அதை ஒரு டக்குன்னு சொல்லி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போய்கொள்ள போறேன். போன வகுப்புல அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு, அது பார்க்க இல்லாம போனதுனால நான் அதை ஒரு ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வகுப்புக்கு போவோம். அடுத்த செக்ஷனுக்கு இன்னைக்கு தொடங்க போறோம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், போன வகுப்புல நாங்க படிச்ச விஷயம் இந்த இலங்கையிட பாறைகளை பத்தி போன வகுப்புல படிச்சோம். எங்கட நாட்டுல பாறை இப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. இலங்கையிட ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் எங்கட கோகோஸ்டா போட்டிருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் நீங்க மெசேஜ் பண்ண முடியும். அதை நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. சவுண்டோ போர்ட் கிளியர் இல்லாட்டியோ ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. வேற யாரும் மெசேஜ் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கும். பிறகு இதை நான் நிவர்த்தி பண்ணி தந்துடுவேன். நீங்க எல்லாரும் வகுப்புல சந்தேகங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே பிள்ளைகள், இதுல போன வகுப்புல இலங்கையின் பாறை வளையங்கள் படிச்சோம். இலங்கையின் பாறை வகை அல்ல. ஜப்பானோ இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ எந்த நாட்டிலையும் பாறைகள் 3 வகைதான். தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை. ஸோ இலங்கையில பாறை வகை படிக்கணும்னாலும் தீப்பாறை, அடையல் பாறை, உருமாறிய பாறை தான். ஸோ இலங்கையில பாறை வகை அல்ல, பாறை வளையம். ஸோ எங்கட நாடு 5 பாறை வளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. வடிவா பாருங்க, 5 பாறை வளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல தெளிவா விளங்கணும், 3 பிரதான பாறை வளையங்களும் அதுக்கு மேலதிகமாக 2 பிரதான பாறை வளையம், மொத்தம் 5 பாறை வளையங்களாக பிரிக்கப்பட்டது. படிச்சு தந்துட்டேன், அதனாலதான் இப்ப டக்குன்னு சொல்றேன். ரைட். முதலாவது பாறை வளையம் இந்த பச்சை கடல்ல காட்டப்பட்டிருக்கிற உயர் நிலத்தொடர் பாறை வளையம். இது முதலாவது. 2வது இந்த இருக்கு சிகப்பு கடல்ல காட்டப்பட்டிருக்கிற விஜயன் தொகுதி பாறை வளையம். 3வது இந்த ப்ளூல காட்டப்பட்டிருக்கிற வன்னி தொகுதி பாறை வளையம். 4வது இந்த செம்மஞ்சள் கடல்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த கடல்ல காட்டப்பட்டிருக்கிற மயோசின் பாறை வளையம். 5வது இந்த 3 இடத்துல இருக்கிற ஜுராசிக் கால பாறை படிவு. இப்படி 5 பிரதான பாறை வளையம், 5 பிரதான பாறை வளையம் இருக்குது. 5 பாறை வளையம் இருக்குது. அதுல இந்த 3 பிரதான பாறை வளையம். இது 3 தொல்காலத்திலேயே உருவாகி இருக்கு. சரிங்களா? இது உயர்நில தொடர் பாறை வளையம் பச்சை, அதுதான் இலங்கையில பிரதான பாறை வளையம், புராதன பாறை வளையம். இலங்கையில முதுகெலும்பு மாறி இருக்கிறதும் அதுதான். இந்த உயர்நில தொடர் பாறை வளையத்துக்குரிய 3 பாறை பகுதி இந்த விஜயன் தொகுதிக்குள்ள இருக்குது. அது புத்தள, கதிர்காமம், குடாவையா. இதுல சுருக்கம் இதுதான். இது நாங்க படிச்சுட்டோம். சோ இன்றைக்கு நாங்க இன்னும் ஒரு புது செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்ல வடிவா கவனிச்சு கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடம் இலங்கையிட கனியங்கள். (2025) இது நாங்க பேப்பர் கிளாஸ்ல படிச்சுட்டோம். ரைட். அதனால உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த வகுப்புல இருக்கும்போது ஆழமாக பெரிய கேள்விக்கும் இதை படிச்சு கொள்ள முடியும். 2025-26 உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த 2027 வகுப்புகள் தவற விட்டுட வேணாம். இப்ப இந்த இலங்கையில கனியங்கள் படிக்க போறோம். பிள்ளைகள், நாங்க எங்கட நாட்டுல என்னென்ன கனியம் இருக்குது, அது எங்க இருக்குது, இது மட்டும்தான் இப்ப படிக்க போறோம். 13ஆம் ஆண்டுல பிள்ளைகள் இப்ப இதுல படிக்கிற கனியங்களை 13ஆம் ஆண்டுல தோண்டி எடுக்கிறதுல இருக்கிற செயற்பாடுகளை பத்தி படிப்போம். 13ஆம் ஆண்டு இந்த கனியங்களை தோண்டி எடுக்கிறது எப்படி நடக்குது, அதனால என்ன பிரச்சனைகள், அதனால என்ன லாபம் எங்கட நாட்டுக்குண்டு இந்த கனியங்களை அகழ்றது தோண்டி எடுக்கிறத பத்தி 13ஆம் ஆண்டுல படிப்போம். இந்த இடத்துல எங்கட நாட்டுல என்னென்ன கனியங்கள் இருக்குது, அது எங்க இருக்குது, இவ்வளவுதான் இந்த 12ஆம் ஆண்டுல பாடம். நல்லா கவனிக்க வேணும். இதை படிக்கிறதுக்கு முன்னால் இந்த கனியங்கள் எங்கெங்க இருக்குது என்று படிக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், அது என்ன கனியம்னு தெரிஞ்சிருக்க வேணும். கனியங்கள் தான் என்ன ஆங்கிலத்துல மினரல்ஸ் சொல்லுவாங்க. சோ கனியம்டா என்ன, இப்படி ஒரு கேள்விக்கு விட எழுத தெரிஞ்சிருக்க வேணும். அல்லது கனியங்கள் இலங்கையில என்னென்ன கனியம் இருக்குதுன்னு படிக்க போற நாம கனியம்டா என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் படிக்க வேணும். சில கனியங்களுக்குரிய சில கண்டிஷன்கள் சொல்லி கொண்டு வாரன்.
அதை ஒன்றொண்டா நீங்க கவனிச்சு கொண்டு வரும்போதே அடே கணியம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நீங்க நம்ப முடியும், காண முடியும். அது போதும், பெரிய விபரமா தேவை இல்லை என்றால். இது நாங்க பிறகு ஒருக்கா படிப்போம் 13 2022ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 2 மார்க்ஸுக்கு கணியம் என்றால் என்ன. சோ நான் கணியத்துல சில விடயங்களை சொல்லி கொண்டு வரப்போறேன் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஊடாக. அதை பார்க்கும்போது உங்களால அட கணியம் இப்படித்தான் இருக்கும் என்று கண்டு கொள்ளவும் முடியும், விடை அளிக்க தெரிஞ்சு கொள்ளவும் முடியும் உங்களால. ரைட், 1 minute வா. ஓகே, ரைட். ரைட், முதலாவது விடயம், கணியங்கள் மனிதர்களால உருவாக்க முடியாது. எல்லா கணியங்களும் இயற்கையாகத்தான் உருவாகி இருக்கும். சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கணியங்கள் இயற்கையில் உருவான ஒரு விடயம். சரி, அடுத்ததுக்கு வருவோம். கணியங்கள் எப்படி உருவாகும்னு சொன்னால் இந்த மூலப்பொருள், அதாவது மூலங்களால உருவாக்கப்படும். மூலங்களால தான் கணியங்கள் உருவாகும். கணியங்களை உருவாக்குறது மூலங்கள் சொல்ற ஒன்று. ரிபேஸ்ல இருந்து சொல்லிக்கொண்டு போறேன். கட்கோளம் இருக்கு தானே, ஏற்கனவே நாங்க படிச்சோம். தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கட்கோளம் எங்களுக்கு தெரியும். இந்த கட்கோளம் என்னத்தால உருவாகி இருக்குது? பல்வேறுபட்ட பாறைகளால் உருவாகி இருக்கு, தெரியும். பாறைகள் என்னத்தால உருவாகி இருக்கு? கணியங்களால உருவாகி இருக்கு. பல்வேறுபட்ட கணியங்கள் சேர்ந்ததான் பாறை. கணியங்கள் என்னத்தால உருவாகி இருக்கு? மூலங்களால உருவாகி இருக்கு. மூலங்கள் நாங்க மூலங்கள் படிச்சிருப்போம், சயின்ஸ்ல ஓஎல்ல படிச்சிருப்போம், மூலங்கள் லிஸ்ட்ல போட்டு படிச்சிருப்போம், மூலங்களை பத்தி படிச்சிருப்பீங்க. அது எங்களுக்கு இப்ப தேவை கிடையாது. இந்த மூலங்கள் நாங்க படிக்க போறது இல்ல. மூலங்கள் தான் கணியங்களை உருவாக்கும். மூலங்கள் ஜாயின் கணியங்கள் உருவாகும். அது தெரிஞ்சிருந்தா போதும். சில நேரம் பிள்ளைகள் ஒரு மூலகமும் கணியத்தை உருவாக்க முடியும். இது சிலதுதான் இருக்குது உலகத்தில். சோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள் சேர்ந்து கணியங்கள் உருவாகும். மூலங்கள் சேர்ந்து கணியங்கள் உருவாகும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள் சேர்ந்து கணியங்கள் உருவாகும். இரண்டாவது கண்டிஷன், மூலங்களால தான் கணியங்கள் உருவாகும். மூலங்கள் சேர்ந்துதான் கணியங்கள் உருவாகும். சம்டைம் சில கணியங்கள் ஒரு மூலகத்தாலையும் உருவாகி இருக்குது. மற்றபடி பெரும்பாலான கணியங்கள் 2க்கும் மேற்பட்ட மூலங்கள் சேர்ந்துதான் உருவாகி இருக்கு. மூன்றாவது, கணியங்களுக்கு ரசாயன சேர்க்கை இருக்கு. இது ஆக ஆராய வேணும். அதாவது சூத்திரம் இருக்கும், சூத்திரங்கள் இருக்கு, சூத்திரம் இருக்கு. கணியங்களுக்கு சூத்திரம் இருக்கு. இரும்பு ஆக்சைடு Fe, அப்படி சூத்திரம் இருக்கு ஒவ்வொரு கணியங்களுக்கு. சில சிக்கலான கணியங்களுக்கு சூத்திரம் இல்லை. உதாரணம், நிலக்கரி ஒரு கணியம் தான். நிலக்கரின்னு சொல்ற கணியம் இருக்குது, அதுக்கு சூத்திரம் இல்லை, அது சிக்கலான கட்டமைப்பு. அதே மாதிரி பெட்ரோலியம், கனிய எண்ணெய், பெட்ரோலியம் டீசல் அது உருவாக்குற அந்த கனிய எண்ணெய், அதுக்கும் சூத்திரம் இல்லை, அதுவும் சிக்கலானது. சோ ஒரு சில கணியங்களுக்கு சூத்திரம் இல்லை. மற்றபடி எல்லா கணியங்களும் சூத்திரத்தை கொண்டிருக்கும், ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கும். ரசாயன கட்டமைப்பு இருந்தா தான் சூத்திரம் எழுத முடியும். சோ கணியங்கள் ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கும். அந்த கணியங்கள் எல்லாம் பிள்ளைகள் பளிங்குரு வடிவத்துல தான் இருக்கும். பளிங்குரு வடிவம், கணியங்கள் பளிங்குரு வடிவத்துல இருக்கும். கணியங்கள் அசேதனமாக இருக்கும். சில இது மேஜரான விஷயம். இப்ப நிலக்கரின்னு சொல்ற கணியம் சேதனமானது, சேதன அடையல். ஆனா பெரும்பாலும் சொல்றாங்க கணியங்கள் அசேதனமான ஒரு பொருளாகத்தான் இருக்கும். கணியங்கள் திண்ம வடிவில் இருக்கும், திண்மமாகத்தான் இருக்கும். கணியங்கள் திண்மமாக இருக்கும். உலகத்துல 2000க்கும் மேற்பட்ட கணியம் இருக்கு. கொஞ்சம் திரும்ப பார்ப்போம். சோ கணியம் என்றால் என்னன்னு கேட்டால், இவ்வளத்தையும் பாயிண்ட்ஸ் எழுதி விட்டாலும் சரி, கமா போட்டு எழுதினாலும் சரி,
சோ கணியங்கள் என்பது இயற்கையில் உருவானதாக காணப்படும் பாயிண்ட்ஸ். இது மிக முக்கியம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள் சேர்ந்து கணியங்கள் உருவாகும். இது செகண்ட் பாயிண்ட். கணியங்கள் எல்லாமே ரசாயன சேர்க்கை கொண்டதாக காணப்படும் அல்லது ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கும். கணியங்கள் பளிங்குரு வடிவத்தில் காணப்படும். கணியங்கள் அசேதனமான திண்ம பதார்த்தமாக காணப்படும். உலகில் 2000க்கும் மேற்பட்ட கணியம் இருக்கு. இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி 6000க்கு ஒன்றும் இல்லை, முனையவும் வேண்டாம். கணியங்கள் கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் மிக முக்கியமாக நீங்க குறிப்பிட வேணும். இதுவும் முக்கியமாக குறிப்பிட வேணும். இதையும் நீங்க குறிப்பிட்டா போதும். இந்த 3 பாயிண்ட்ஸை குறிப்பிட்டாலே 2 மார்க்ஸுக்கு மேல கணியங்கள் என்றால் என்னன்னு கேட்க மாட்டாங்க. சோ முதல் 3 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். ஆனாலும் அடுத்த 2 ஈஸி தானே, அதையும் சேர்த்து எழுதி கொள்வோம், அது நல்லது. சோ கணியங்கள் என்றால் இப்போ ஒரு ஒற்றையை தந்து கணியங்கள் என்றால் என்னன்னு எழுத சொன்னால் டக்கு 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 டக்குன்னு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு எழுத வேணும். நான் நேரடி வகுப்புல இதெல்லாம் செக் பண்றது. சோ சூம் பிள்ளைகள் நீங்களாகவே நாங்க படிக்கணும், எங்களுக்கு ஓகே சூம்னு சொல்லி வந்தால் 100% அது உங்களுக்கு ஈஸி, நல்ல வழி. அந்த இழுத்து பிடிச்சி படிப்பிக்க வேண்டிய ஆட்களுக்கு சூம் பொருத்தம் இல்லை. அப்படி யாரும் இருந்தால் உங்களோட ஊர்கள்ல பக்கங்கள்ல எங்கேயும் பிசிக்கலான கிளாஸ் இருந்தால் அங்க போய்கொள்றது நல்லது. அநேகமா நீங்கள் எல்லாம் தேடி படிக்கிறதுக்காக படிப்போம்னு தானே வாரீங்க. அதனால உங்களுக்கு சூம் நல்ல ஒரு மீடியாவாக இருக்கும். நீங்க ஜியோகிராபியை எங்கிட்ட படிக்க கொள்றதுக்கு அதை சொல்லிக் கொள்ளுவேன். கஷ்டமா இருந்தால் நீங்க பிறகு ஒரு நேரடி வகுப்பை பார்த்துக்கொள்ள வேணும். இப்ப எங்கட விடயம் பிள்ளைகள் இந்த கணியங்கள் படிக்கும் போது எங்கட பாடத்துல என்னன்னு சொன்னால் இலங்கையில என்னென்ன கணியம் இருக்கு இதான் படிக்க போறோம். இலங்கையில என்னென்ன கணியம் இருக்கு. 1 மணி நேரம் கொஞ்சம் இந்த போர்டை கொஞ்சம் கிளியர் ஆக்கி கொடு. இந்த போர்டு, இந்த மார்க்கர் கொஞ்சம் புது மார்க்கர் கொஞ்சம் அது தேயும் வரைக்கும் கிளியர் கொஞ்சம் குறையா இருக்கும். நான் இதை ஒரு கிளியர் ஆக்கி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா பிள்ளைகள் எங்களை கோகோ சாப்பாடு இருக்க பிள்ளைகள் தயவு செய்து நீங்க சொல்லிக்கொள்ள வேணுமா? ரைட், ஓகே, ரைட். இப்ப இலங்கையில காணப்படுற கணியங்கள் நல்லா கவனிக்க வேணும். எங்கட நாட்டுல நிறைய கனிமங்கள் இருக்கு. நம்மட நாட்டுல இருக்கிற கனியங்களை 3 வகையாக பிரிச்சு தான் நாங்க படிக்க வேணும். அப்ப முதலாவது வேலை நாங்க செய்ய போறோம். எங்கட நாட்டுல இருக்கிற கணியங்களை 3 வகையா பிரிச்சு படிக்க போறோம். ஓகே, என்ன ஒரு கணியத்தை சொன்னாலும் அது இந்த 3 வகைக்குள்ள எதுக்குள்ள வரும் என்று நாங்க கண்டுபிடிக்க சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். இது பெரிய கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சோ முதலாவது வகை எங்கட நாட்டு கணியங்களை 3 பாஸ்கெட்டுக்குள்ள போட போறோம், 3 வகைக்குள்ள போட போறோம். முதலாவது எரிபொருள் கணி. எரிபொருள் கணியம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், சக்தி வள கணியம், எனர்ஜி மினரல். சக்தி வள கணியம், எரிபொருள் கணியம் அல்லது சக்தி வள கணியம். எரிபொருள் கணியம் அல்லது சக்தி வள கணியம். ஓகே, 2வது பாஸ்கெட் வகை டைப் உலோக கணியம். இது நாங்க கேள்விப்பட்டு இருப்போம். உலோக கணியம் 2வது டைப் வகை. 3வது உலோகம் அல்லாத கணியம். உலோகம் அல்லாத கணியம் அல்லது இதை நீங்க சின்ன வயசுல படிச்சிருக்கலாம், அல்லுலோக கணியம்னு படிச்சிருக்கலாம். இதை நீங்க முதல்ல அல்லுலோக கணியம் படிச்சிருக்கலாம். அல்லுலோக கணியம் இப்படி படிச்சிருப்பீங்க முதல். ஓகே, இதுல
உலோக கனியம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும். உதாரணம் இரும்பு, செம்பு, பித்தளை, இதெல்லாம் உலோக கனியம். உலோகம் அல்லாத கனியம் அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த எரிபொருள் கனியம், சக்தி வள கனியம் சில நேரம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கொஞ்சம் கவனிச்சு கொள்ள வேணும். இந்த எரிபொருள் கனியம், சக்தி வள கனியம்னா என்னன்னு சொல்றேன். அதாவது வாகனங்கள் இயங்குறதுக்கு சில வாகனம் பெட்ரோல்ல இயங்கும், சில வாகனம் டீசல்ல இயங்கும். ஃபேக்டரியில இருக்கிற இயந்திரங்கள் இயங்குறதுக்கு, நம்ம வீடுகள்ல இருக்கிற சின்ன சின்ன இயந்திரங்கள் மின்சாரத்தால இயங்குது. ஃபேக்டரியில இருக்கிற இயந்திரங்கள் டீசல், பெட்ரோலால இயங்கும். ஓகே. அல்லது அணுசக்தியால இயங்கும், யுரேனியத்தால இயங்கும், அல்லது மின்சார உற்பத்தி செய்கிறது. சோ வாகனங்களுடைய இயக்கம், பெரிய பெரிய இயந்திரங்களுடைய இயக்கம், மின்சாரங்களை உருவாக்குறதுக்கு இப்படி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கனிமங்கள் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், யுரேனியம் இப்படி இருக்கு. அதுகள் தான் இந்த எரிபொருள் கனியம், சக்தி வள கனியம். சோ எங்கட நாட்டுல இப்படி சக்தியை பிறப்பிக்கக்கூடிய மாதிரி கனியங்கள் இருக்குதான்னு பார்த்தால் அவ்வளவு வலுவான கனியங்கள் இல்லை. பெட்ரோல், டீசல் அதை எடுக்கக்கூடிய மாதிரி அந்த கனியங்கள் இல்லை. யுரேனியம் மிக பெரும் அணுவை உற்பத்தி பண்ணக்கூடிய கனிமம், அதுவும் இலங்கையில இல்லை. சோ இலங்கையில அந்த சக்தியை பிறப்பிக்கக்கூடிய கனிமங்களாக 3 கனிமங்கள் இருக்கு. அது 3ம் பெரிய அளவுக்கு எனர்ஜி தரக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய கனியங்கள் இல்ல. சரி. சோ அப்படியாப்பட்ட இலங்கையில இருக்கிற எரிபொருள் கனியம் 3 தான். அந்த 3ம் நாங்க பாடமாக்க வேண்டும். ஒன்று, 3 முதல் லிஸ்ட் போட்டுக் கொள்வோம். ஒன்று உயிர் படிவு. உயிர் படிவு. இரண்டாவது, உயிர் படிவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அத முற்றாத நிலக்கரின்னு சொல்லுவாங்க. நாங்க படிப்போம் என்னது, முற்றாத நிலக்கரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் ஆங்கிலத்தில் அத பீட் என்று சொல்லுவாங்க. பீட் என்று சொல்லுவாங்க. சோ முற்றாத நிலக்கரி அல்லது உயிர் படிவு அல்லது பீட், இந்த சொற்கள் எல்லாமே ஒரே கனியத்தை தான் குறிக்கும். இரண்டாவது தோரியனைட். தோரியனைட் இரண்டாவது கனியம் தோரியனைட். இது இரண்டாவது எரிபொருள் கனியம். மூன்றாவது எரிபொருள் கனியம் மோனோசைட். மோனோசைட் உங்களோட கையில நல்ல நோட்ஸ்கள் இருக்கு, தெளிவா படிக்கக்கூடிய மாதிரி, வடிவா விளங்கக்கூடிய மாதிரி, கண்ணுக்கு வடிவா தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் கவனிக்கும் போதே இதெல்லாம் உங்களோட மூளையில பாடமாக்க முடியும். அது முடியும், வடிவா பார்த்து கொண்டு கவனமா கேட்டுக்கொண்டு இருக்கும் போது. சோ இப்ப பார்க்க போறோம். இந்த உயிர் படிவு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்க கவனிக்கணும், நிலக்கரி என்று சொல்றது கிடையாது, முற்றாத நிலக்கரி. பிள்ளைகள், நிலக்கரி வேற, முற்றாத நிலக்கரி வேற. இப்படி இருக்கு. இப்ப நிலக்கரி எப்படி உருவாகுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே நாங்க படிச்சோம். நிலக்கரி ஒரு சேதன முறையில உருவாகிற ஒரு பாறை. அதாவது நிலக்கரி எண்ணத்திலிருந்து உருவாகும் நாங்க படிச்சோம். தாவரங்கள்ற அடையல்கள்ல இருந்து உருவாகும் நிலக்கரி. ஸோ நிலக்கரி ஆரம்ப காலங்கள்ல புகையிரதம் நிலக்கரியில தான் ஓடுச்சு. பெரிய பெரிய இயந்திரங்கள் ஃபேக்டரியில நிலக்கரியில இயக்குனாங்க. கப்பல்கள் நிலக்கரியில ஓடுச்சு. மின்சாரம் நிலக்கரியை வச்சுக்கொண்டு உருவாக்குனாங்க. ஸோ நிலக்கரி ஒரு சக்தியை பிறப்பிக்கக்கூடிய மினரல், கனியம். இது நல்லது. இது எங்கட நாட்டுல இல்லை. நிலக்கரி எங்கட நாட்டுல இல்லை. சோ நிலக்கரி எப்படி உருவாகும்னா, தாவரங்கள், காடுகள் பெருந்தொகையாக அழிக்கப்படும் போது, அழியும் போது, மரங்கள் மடியும் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அந்த காடுகள் அப்படியே அழியும் போது அது நிலத்துல தாழ்த்தப்பட்டு பல 1000 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு அந்த தாவர எச்சங்கள் இறுகி இறுகி அது கல்லா போகும், பாறையா போகும். அதுதான் நிலக்கரி. சோ முற்றா நிலக்கரின்னு சொல்றது இவர்ல தரம் குறைஞ்சார். இவர்ல இருந்து தான் முற்றாத நிலக்கரி உருவாகுவா. ஆனா அந்த முற்றாத நிலக்கரின்னு சொல்றது இவர் இடையில இருக்கிற பருவம், நிலக்கரியில இடையில இருக்கிற பருவம்.
இலங்கையில இருக்கிற முற்றாத நிலக்கரி எல்லாம் சேத்து நிலத்துக்குள்ள புதஞ்சிருக்கு. அது நல்ல பயன் தரக்கூடிய ஒன்று கிடையாது. சோ நிலக்கரி வேற, முற்றா நிலக்கரி வேற. எங்கட நாட்டுல நிலக்கரி கிடையாது. நம்ம நாட்டுல மின்சாரம் உருவாக்குறதுக்கு நிலக்கரி பயன்படுத்துறாங்க. இந்தியாவோட நெய்வேலியில இருந்து கப்பல்ல டிங்கோக்கு எடுத்து பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டுல நிலத்துக்குள்ள பாறைகள்ல கிண்டி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் நிலக்கரி இல்லை. முற்றாத நிலக்கரி இருக்காது. இது விளங்கி கொள்ள வேணும். எங்கட நாட்டுல நிலக்கரி கிடையாது, முற்றாத நிலக்கரி இருக்குதா? இப்ப விஷயத்துக்கு வரும். ரெண்டாவது உலோக கனியங்களுக்குள்ள போகும். என்னென்ன உலோக கனியங்கள் இருக்குன்னு லிஸ்ட் ஒன்று போட போறோம். முதலாவது இலங்கையில ஒரு 7 உலோக கனியங்கள் இருக்கு. அதையும் நாங்க பாடமாக்க வேணும். பெரிய கஷ்டம் இல்லை. 7 உலோக கனியம் இருக்கு. ஒன்று இரும்பு இருக்கு. இரும்பு. ரெண்டாவது செம்பு இருக்கு. செம்பு. மூணாவது மக்னீசியம் இருக்கு. மக்னீசியம். நாலாவது நிக்கல் இருக்கு. நிக்கல். அஞ்சாவது குரோமியம் இருக்கு. குரோமியம். ஆறாவது டங்ஸ்டன் இருக்கு. டங்ஸ்டன். ஏழாவது சிலிக்கன் இருக்கு. இலங்கையில காணப்படுற 7 முக்கியமான உலோகங்கள் அடக்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப உலோகம் அல்லாத கனியம், எங்கட நாட்டில் இருக்கிற உலோகம் அல்லாத கனியங்கள் என்னென்னு பார்க்க போறோம். ரைட். உலோகம் அல்லாத கனியங்கள் நிறைய இருக்குது. எங்கட லிஸ்ட்ல 11 கனியம் இருக்கு. 11, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கனியம் இருக்கு. முதலாவது களி, களிமண், களிமண். ரெண்டாவது கனிய மணல், சும்மா மண் இல்ல, கனிய மணல். மூன்றாவது காரியம், காரியம். நாலாவது மைக்கா, மைக்கா. அஞ்சாவது ரத்தினக்கல், ரத்தினக்கல் அல்லது மாணிக்கக்கல், ரத்தினக்கல் அல்லது மாணிக்கக்கல். அடுத்தது டொலமைட், டொலமைட் அல்லது டொலமைட், டொலமைட் அல்லது டொலமைட். அடுத்தது உப்பு, உப்பு, டொலமைட் அல்லது உப்பு. டொலமைட் உப்பு வேறு. அடுத்து அப்பத்தைட், அப்பத்தைட். அடுத்த பெல்ஸ்பார், அப்பத்தைட். அடுத்த பெல்ஸ்பார். அடுத்தது சுண்ணாம்பு, சுண்ணாம்பு. அடுத்தது கானட், படிக்கும்போது சொல்லித்தார், கானட். 11 கனியம் இருக்கு. பிள்ளைகள் ஒரு முறை ஃபைனல் எக்ஸாம்ல இப்படியும் கேள்வி கேட்டிருந்தான். 5 இந்த இதுக்குள்ள 5 கனியம், 5 விடையை தந்து போட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. பின்வரும் விடைகளுள் எரிபொருள் கனியத்தை தெரிவு செய்யும். நினைக்கிறேன் அதில் இந்த மொனோசைட் வந்திருந்தது. மொனோசைட்டும் இதுல ஒரு 4 போட்டு 5 விடையை போட்டு பின்வரும் தெரிவுகளுள் எரிபொருள் கனியத்தை தெரிவு செய்யும். சக்தி வள கனியத்தை. ஸோ பெரிய கஷ்டம் இல்லை. இது இந்த லிஸ்ட் உங்களுக்கு பெரிய சுமையாக அமையாது. ரைட். இப்ப எங்கட பாடத்துல நாங்க சில கனியங்கள் எங்க இருக்குதுன்னு மட்டும் படிக்க வேணும். இந்த 3ம் நாங்க படிக்க வேணும் பிள்ளைகள். இந்த 3ம் நம்ம நாட்டுல எந்த ஊர்ல இருக்குன்னு படிக்க வேணும். அதே மாதிரி இங்க இந்த இரும்பு மட்டும் படிச்சா போதும். இரும்பு மட்டும் எங்க இருக்குன்னு படிச்சா போதும். மற்ற விடயங்கள் எங்க இருக்குன்னு நமக்கு தேவை கிடையாது, படிக்க வேணாம். ஆனா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி இங்க களி இலங்கையில எங்க இருக்குன்னு படிக்க போறோம். கனியமணல் எங்க இருக்குன்னு இடங்கள் பாடமாக்க போறோம். காரியம் எங்க இருக்குன்னு பாடமாக்க வேணும். மைக்கா, ரத்தினக்கல், அவ்வளவுதான். ஸோ இது மிச்சமெல்லாம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு இப்ப தேவை இல்லை. ஸோ தெரிவு செய்யப்பட்ட 9 கனியங்கள் எந்த எந்த இடங்கள்ல இருக்குன்னு நாங்க பாடமாக்க வேணும். இப்ப உங்களுக்கு சில நேரம் கடினமாக இருக்கலாம். பிறகு ஒவ்வொரு தவணையும் போக போக பேப்பர்கள் செய்ய செய்ய அது உங்களுக்கு அப்படியே மண்டையில அப்படியே நல்லா இறங்கிடும். நீங்க சும்மா சொல்லுவீங்க, இங்க இருக்கு, இது இங்க இருக்கும், இது இங்க இருக்கும், நீங்க சொல்ல முடியும். கவனிச்சாதான், கொஞ்சம் மினக்கட்டாதான், சும்மா சொல்ல முடியாது. சோ ஒவ்வொரு கனியங்களாக தெரிவு செய்து அது எங்க என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த சைட்ல இருந்து நாங்க தொடங்குவோம். ரைட். ஓகே. இப்ப இதுல இருந்து நாங்க தொடங்க போறோம். இந்த எரிபொருள் கனியத்துல இருந்து பார்க்க போறோம்.
கவனமா பார்த்து கொண்டிருக்கும் போதே பாடமாக்க முடியும். ஓகே. இப்ப முதலாவது இந்த உயிர் படிவை பத்தி பார்ப்போம். உயிர் படிவு பத்தி பார்ப்போம். ரைட். பிள்ளைகள் இந்த உயிர் படிவு அதாவது பீட் என்று சொல்லலாம். உயிர் படிவுன்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க நினைச்சு கொள்ள வேணும். பீட் முற்றாத நிலக்கரி எந்த சொல்லும் சொல்லலாம். பீட்னு சொல்றது ஆங்கிலம், முற்றாத நிலக்கரின்னு சொல்லலாம். ரைட். இந்த உயிர் படிவு இலங்கையில 4 இடத்துல இருக்கு. நல்லா கவனிக்க வேணும். இந்த உயிர் படிவு இலங்கையில 4 இடத்துல இருக்கு. அதாவது முற்றாத நிலக்கரி எங்கட நாட்டுல 4 இடத்துல இருக்கு. நல்லா கவனிக்கணும். அது எந்தெந்த இடம். ஒன்று முத்து ராஜவல. முத்து ராஜவல. முத்து ராஜவல அப்படி இடத்துல இருக்கிற சேற்று நிலம், அதுக்கு பேர் முத்து ராஜவல சேற்று நிலம். கொழும்புட வடக்குல இருக்கு முத்து ராஜவல சேற்று நிலம். முதலாவது இந்த முற்றாத நிலக்கரி இருக்கிற இடம் முத்து ராஜவல சேற்று நிலம். முதலாவது முத்து ராஜவல சேற்று நிலம். இரண்டாவது தியத்தலாவை. தியத்தலாவை அல்லது தியத்தலாவ. தியத்தலாவ அல்லது தியத்தலாவை. மூணாவது பண்டாரவளை. பண்டாரவளை. நாலாவது நுவரேலியா. இதுல இவ்வளவு தான் எங்கட பாடத்திட்டத்தின் படி கொஞ்சம் நான் சொல்றேன். இந்த முத்துராஜவளைன்னு சொல்ற இடத்துல தான் இலங்கையில அதிக அளவு நிலக்கரி, முற்றாத நிலக்கரி இருக்கு. அதிக அளவு இருக்கிறது முத்துராஜவளை சேர்த்து இடத்துல தான் அதிக அளவு முற்றாத நிலக்கரி பீட் இருக்கு. ஆனால் அந்த முற்றாத நிலக்கரியை எடுத்து மின்சார உற்பத்தியோ அல்லது வேற இயந்திரங்கள் பயன்படுத்துறதோ கிடையாது. ஏனென்றால் அந்த முற்றாத நிலக்கரி, இலங்கையில் இருக்கிற முற்றாத நிலக்கரி சேத்து நிலத்துக்குள்ள படிஞ்சிருக்கிறதுனால அது அதிக ஈரத்தன்மையா இருக்குது. அதனால அதை பெரிய கஷ்டம் பயன்படுத்துறது. அதனால இதுல இருந்து எந்த விதமான சக்தியும் உருவாக்குறது இல்லை. கொஞ்சம் அதை எடுத்து உர உற்பத்தி, பசலை உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்களாம் சில கலவையாக, மற்றபடி பயன்படுத்துறது இல்லை. சோ இந்த தியத்தலாவ, பண்டாரவள, நுவரெலியா இந்த பகுதிகளில் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுல இருக்கு. கொஞ்சம் இருக்கா. தியத்தலாவளையும் பண்டாரவளையிலையும் நுவரெலியாவிலையும் ஒரு லிமிட் பண்ணப்பட்ட அளவுல இந்த முற்றாத நிலக்கரி இருக்கு. முத்துராஜவளை சேர்த்துனதுக்குள்ள ஏராளமா இருக்கா. சரி, அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த உயிர் படிவு இலங்கையில 4 இடத்துல இருக்குது. எந்த இடத்துல அதிகம் இருக்குது என்றால் முத்துராஜவள சேற்று நிலம். சோ இவர் சரி. அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த தோரியனைட் என்று சொல்றது எங்க இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். தோரியனைட்னு சொல்ற கனியம் எங்கட நாட்டுல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்குது. தோரியனைட் அது ரத்தினபுரி. ரத்தினபுரியில மட்டும்தான். சோ தோரியனைட் கனியம் இலங்கையில ரத்தினபுரி மாவட்டத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் உள்ளது. இந்த இந்த மொனோசைட் இலங்கையில 4 இடத்துல இருக்கு. மொனோசைட் இலங்கையில 4 இடத்துல இருக்கு. 4 இடங்கள்ல இந்த மொனோசைட் இருக்கு. ஒன்று கைக்காவளை, ஒரு பீச், கைக்காவளை. இரண்டாவது இந்துருவ கடற்கரை, இந்துருவ. மூணாவது பொல்கொட்டுவ, பொல்கொட்டுவ. நாலாவது பேருவளை, பேருவளை. சோ தோரியனைட் வந்து இலங்கையில ரத்தினபுரியில தான் இருக்கு. மொனோசைட் இலங்கையில கைக்காவளை, இந்துருவ, பொல்கொட்டுவ, பேருவளை, இந்த 4 இடத்துல இருக்கு. பிள்ளைகள் இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தோரியனைட்டையும் பிள்ளைகள், இந்த மொனோசைட்டையும், தோரியனைட்டையும் மொனோசைட்டையும் பிள்ளைகள் என்னத்துக்கு அதிகம் பயன்படுத்துறேன்னு சொன்னால் அணுசக்தி உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. இலங்கையில பயன்படுத்துறது இல்லை, அணு சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. அணுசக்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜுரேனியத்தை செறிவூட்டி அதை அணுவை உருவாக்கி அதை இது பண்ணி மின்சாரங்கள், அணுகுண்டுகள் தயாரிப்பாங்க. அந்த மாதிரி ஜுரேனியம் மாதிரி பவர்ஃபுல்லானது இது அந்த அளவுக்கு கிடையாதா. சோ இந்த தோரியனைட்டும் மொனோசைட்டும் அணுசக்தி உற்பத்தி, அதாவது கதிரியக்க சக்திகளுக்கு பயன்படுத்தாங்க. கதிரியக்க சக்தி.
கதிரியக்க சக்திகள் உருவாக்க பயன்படுத்துவாங்க. ஸோ எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும், எங்கட நாட்டுல இருக்கிற கனியங்களை 3 வகைப்படுத்துறோம். அதுல ஒரு வகை எரிபொருள் கனியம் அல்லது சக்தி வள கனியம். எங்கட நாட்டுல 3 எரிபொருள் கனியம் தான் இருக்கு. இனி சொல்லிடக்கூடாது இலங்கையில பெட்ரோலியம் இருக்குண்டு. மன்னார் வளைகுடாவுல பெட்ரோலியம் இருக்கிறதாக ஆய்வுகள் நடக்குது. எந்த விதமான பாடப்பரப்புலையும் பெட்ரோல் இருக்குன்னு உறுதிப்படுத்தி உள்ளடக்கப்படையில. சோ பரீட்சையில கேட்கும்போது எரிபொருள் கனியம் 3 குறிப்பிடுன்னு கேட்கும்போது போன வருடங்கள் எல்லாம் பெட்ரோல் எல்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் எழுத வேண்டாம். இந்த 3 தான் இலங்கையில இருக்கிற எரிபொருள் கனியம். ஒன்று உயிர்ப்படிவு அல்லது முற்றாத நிலக்கரி பி, 2வது தோரியனைட், மொனோசைட். இந்த 3 தான் இருக்குது. அந்த 3 எங்கெங்க இருக்குதுன்னு பாடமாக்க வேணும். இது வடிவா சொல்லி தந்திருக்கிற, இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சோ 2வது வகைக்கு போகும். முதலாவது எரிபொருள் கனியம், 2வது வகை உலோக கனியம். ரைட், 2வது உலோக கனியம். உலோக கனியம். ஓகே, எங்கட நாட்டில் இருக்கிற உலோக கனியத்துல ஒன்று மட்டும்தான் நாங்க படிக்க வேணும். அதாவது இரும்பு மட்டும்தான் நாங்க படிக்க போறோம். இரும்பு. இரும்புன்னு சொல்ற உலோக கனியம் எங்க இருக்குன்னு மட்டும் படிக்க போறோம். ஓகே, இப்ப எங்கட நாட்டுல இருக்கிற இரும்ப பிள்ளைகள் 2 வகையான இரும்பு இருக்குன்னு சொல்றாங்க. எங்கட நாட்டுல 2 டைப்பான இரும்பு இருக்கா. எங்கட நாட்டு உண்மையிலேயே இரும்புட தரத்தை வச்சுக்கொண்டு இரும்ப பல வகையா பிரிப்பாங்க. பிரதானமா 4க்கு மேற்பட்ட இரும்புட வகை இருக்கு. இரும்புட தரத்தை வச்சுக்கொண்டு இரும்ப 4க்கு மேற்பட்ட வகையில பிரிப்பாங்க. அது எங்களுக்கு இங்க வேணாம், தேவையும் இல்லை. எங்கட நாட்டுல இருக்கிற இரும்ப அந்த குவாலிட்டி தரத்தின் அடிப்படையில் 2 பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்று லிமோனைட் வகை இரும்பு. லிமோனைட்னு சொல்லுவாங்க. லிமோனைட், லிமோனைட், லிமோனைட். பிள்ளைகள் லிமோனைட் இரும்புன்னு சொல்ல மாட்டாங்க, லிமோனைட்னு தான் சொல்லுவாங்க. அப்ப லிமோனைட் என்றால் ஒரு உலோக இரும்பு, இரும்புட ஒரு டைப். அது விளங்க வேணும். லிமோனைட்னு மொட்டையா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும், லிமோனைட் என்பது இரும்புட ஒரு வகை. லிமோனைட், லிமோனைட்னு சொல்றது இலங்கையில 2 வகையான இரும்பு இருக்கு. அதுல ஒன்று லிமோனைட். 2வது மெக்மடைட். மெக்மடைட், மெக்மடைட் அடிக்கடி பரீட்சையில வந்திருக்கு. சோ இலங்கையில 2 வகையான இரும்பு இருக்குது. ஒன்று லிமோனைட், 2வது மெக்மடைட். இந்த லிமோனைட் இரும்பு இலங்கையில 3 இடத்துல இருக்கு. 1, 2, 3. ஒன்று ரத்தினபுரி, ரத்தினபுரி. 2வது காளி, 3வது மாத்தரை. ரத்தினபுரி, காளி, மாத்தரை. இந்த 3 இடத்திலையும் லிமோனைட் வகை இரும்பு இருக்குது அல்லது லிமோனைட் கனியம் இருக்குது. லிமோனைட் வகை இரும்பு காணப்படும் இடங்கள்னு கேட்க மாட்டாங்க. லிமோனைட் கனியம் காணப்படும் இடம் ரத்தினபுரி, காளி, மாத்தரை. இது 3ம் உயர்நிலங்கள், மலை சிகரங்கள், மலைப்பகுதிகள். அந்த மலையிட சிகர பகுதிகளில் அப்படியே சைன் பண்ணி கொண்டு விளிம்புகள், அந்த மலையிட விளிம்புகள்லாம் அந்த இந்த லிமோனைட் அந்த கனிமம் இருக்கிறனால அப்படியே சைன் பண்ணி கொண்டு இருக்குதான். மலை விளிம்புகள் உயர் பகுதிகள் இருக்கா. ரைட். இதுல இந்த மொனோசைட் எங்கட கைட்ல கொஞ்சம் வித்தியாசமா இந்த மொனோசைட் அப்படி இப்படின்னு பதியப்பட்டு இருக்கு. சரியா சொல்றேன், கவனமா குறிக்க வேணும். சிலது எங்கட கைட் 12ஆம் ஆண்டு கைட் பெர்ஃபெக்ட். அதுல ஒரு சில சொற்பிரயோகங்களை தவிர அதுல எந்த இதுவும் இல்லை. 12ஆம் ஆண்டு கைட் கொஞ்சம் அல்ல, நிறைய மாற்றம் அதுல இருக்கு. சில பிழைகள் இருக்குது, டிரான்ஸ்லேட் பிழைகள். சில விஷயங்கள் அதுல இல்லை. நில உருவங்கள் சொல்ற பாடம் படிக்கிற வேண்டி வரும். அதை பற்றிய படங்கள், விளக்கப்படங்கள் சரியா இல்லை. செய்முறை புயல் சம்பந்தப்பட்டதுல ஃபுல்லா இல்லை. ஸோ 12ஆம் ஆண்டு கைடை வச்சு நீங்க படிக்கிறது பொருத்தம் இல்லை. அதனால தெளிவா நோட்ஸ் தாரேன். 13 கைட் மட்டுமே எங்களுக்கு போதும். பெர்ஃபெக்டான ஒரு விடயம் 13 கைட். ஸோ இந்த மொனோசைட் கைட்ல கொஞ்சம் சிக்கலாக தரப்பட்டிருக்கிறனால உங்களுக்கு பாடசாலைகள்ல வேற டியூஷன்கள்ல போனால் அது உங்களுக்கு சிக்கலா அந்த கைட்ல உள்ளதை அப்படியே தருவாங்க. அது பிழை, கொஞ்சம் தவறு இருக்கு அதுல. ஸோ மெக்மடைட், மெக்னடைட் எல்லாம் உண்டு. மெக்மடைட், மெக்னடைட் எல்லாம் உண்டு, பிரச்சனை இல்லை. ஆங்கில சொல் மெக்மடைட், மெக்னடைட்.
சோ இது நல்லா விளங்க வேணும். சரியா இதான் இதுல விளக்கம். நல்லா விளங்க வேணும். மெக்மடைட் இலங்கையில 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஒன்று புத்தளத்துல இருக்கு. புத்தள டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இன்னொன்று திருகோணமலை மாவட்டத்திலையும் இருக்கு. திருகோணமலை மாவட்டம். சோ இந்த புத்தளத்துல 2 இடத்துல இருக்கு. புத்தள டிஸ்ட்ரிக்ட்ல 2 இடத்துல இருக்கு. ஒன்று நல்லா கவனிக்க வேண்டும். விலகெதர விலகெதர என்று சொல்ற இடம். எங்களோட புத்தள மாவட்ட பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க. விலகெதர விலகெதர. 2வது 12 திருகோணமலையில ஒரு இடத்துல தான் இருக்கு. சேருவில 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 திருகோணமலையில இருக்கிற இடம் சேருவில சேருவில சேருவில. ரைட், ஓகே. இரும்ப பத்திய விடயம் இவ்வளவு. இது கைட்ல சரியா தரப்படையில கொஞ்சம் தவறுதலா இருக்கு. கவனமா சரியா சொல்றேன். பாடசாலைகள்ல சில டைம்ல கைட்ல இருக்கிற தந்துடலாம், இந்த இடத்துல மாற்றம் வரலாம். அப்ப உங்க டியூட்ல நீங்க ஒரு ஸ்டாரை போட்டு வைக்க வேணும். வடிவ நோட்ஸ் தந்துட்டேன்ல, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்படி நோட் போட்டு வைக்க வேணும். இந்த இடத்துல அங்க ஒரு சிக்கல் ஒன்று வரும் வேற இடத்துல படிக்கும்போது. அதனால அப்படி வரும்போது ஞாபகம் வரலாட்டு ஒரு ஸ்டாரை போட்டு வச்சுட்டு எனக்கு சந்தேகத்தை நீங்க கேட்க முடியும். அந்த அங்க படிக்கும்போது இன்னும் பள்ளிக்கூடத்துல தொடங்கல, சில டியூஷன்ல தொடங்கிட்டாங்க. ரைட், அடுத்த விஷயம் இன்னும் ஒன்று நாங்க அடுத்தது பார்ப்போம். நேரம் எனக்கு அடுத்த வகுப்பும் இருக்கிறதுனால நேரம் இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு எங்களுக்கு. ஓகே, ரைட், அடுத்ததுக்கு போவோம். அதுக்கு பிறகு நான் என்ன கணியங்கள் முடிய நான் உங்களுக்கு என்ன பாடப்பரப்பு நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த புதுசா சேர்ந்த ஆக்களுக்கு விளங்குற மாதிரி சில விஷயத்தை நான் அடுத்த வகுப்புல நான் சொல்லுவேன்னா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வகுப்புல என்னென்ன நாங்க படிக்கணும்னு திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்துறதுன்னா அடுத்த வகுப்புல. இந்த வகுப்புல நாங்க படிப்போம் ஃபுல்லா. என்ன போன வகுப்பும் கொஞ்சம் நான் ஒரு 10-15 நிமிஷம் வெள்ளனை விட்டுட்டேன். ரைட், இப்ப 3 வகையா எங்கட நாட்டுல இருக்கிற கணியங்களை பிரிச்சுட்டோம். ஒன்று எரிபொருள் கணியம், 2வது இப்ப பார்த்தோம் உலோக கணியம். உலோக கணியத்துல ஒன்றை மட்டும்தான் அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். அது இரும்பு. 2 டைப் இரும்பு, லிமோனைட், மெக்மடைட் அல்லது மெக்னடைட். அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். சோ இப்ப உலோகம் அல்லாத கணியம், உலோகம் அல்லாத கணியம் அல்லது அல்லுலோக கணியம். நாம உலோகம் அல்லாத கணியம், உலோகம் அல்லாத கணியம் அல்லது அல்லுலோக கணியம். ஓகே, அதுல பார்க்க போறோம். முதலாவது களிய பத்தி பார்க்க போறோம். களிமண்ணை பத்தி பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல இந்த பாடம் முடிஞ்சிருமா, சில டைம்ல இன்னொரு பாடம் தொடங்கிடுவேன். களிய பத்தி பார்ப்போம். ஓகே, இந்த களிய கொஞ்சம் பாருங்க. களி சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாம போட்டோம் ஒரு லிஸ்ட் ஒன்று. உலோக கணியம் 3 ஞாபகம் இருக்கோ தெரியாது. எரிபொருள் கணியம் 3: பீட், தோரியனைட், மொனசைட். சரி, 3. உலோக கணியம் 7. லோகம் அல்லாத கணியம் 11. சோ 17, 20, 21 கணியம் மொத்தம் அந்த பட்டியல் படுத்தப்பட்டு இருக்கு. தெரியும், அதுதான் எங்கட பாடத்துல இருக்கிறதுனால அதை காட்டி இருக்கு. சோ 21 கணியம் பார்த்திருக்கிறோம். இந்த 21 கணியத்துல பிள்ளைகள் நம்மட நாட்டுல அதிக அளவு அல்லது அதிக ஏரியாவில் இருக்கிற கணியம் இந்த பிரயோசனம் குறைந்த களி. பிரயோசனம் இல்ல குறைவு. சோ அதிக நிலப்பரப்பில் காணப்படும் கணியம். சரி, எம்சிக்கு கேட்டா அதிக நிலப்பரப்பில் நம்ம நாட்டிலையா உலகத்துல இல்ல, இலங்கையில் அதிக நிலப்பரப்பில் காணப்படும் கணியம் களிமண், கிளே. இந்த களிமண்ணை பத்தி கொஞ்சம் பாருங்க. பல பயன்பாடு இருக்கு. உதாரணமாக களிமண்ணிட முக்கியமான சில பயன்பாடு சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். மட்பாண்ட கைத்தொழில். மட்பாண்டங்கள் வணைகிறதுக்கு இந்த களி பயன்படுத்துவாங்க, அது தெரியும். கடதாசி உற்பத்திக்கும் களிமண் பயன்படுத்துறாங்க. கடதாசி உற்பத்தி அது எப்படின்னு எனக்கு தெரியல, பயன்படுத்துறாங்க. கடதாசி உற்பத்தி பண்ற ஃபேக்டரியில களிமண் உபயோகம் இருக்கு. சீமெந்து உற்பத்திக்கு களிமண் மெயின். சீமெந்து உற்பத்தி அதுக்கு களிமண் மெயினா இருக்கும். அதுபோக செங்கல் உற்பத்திக்கு பயன்படுத்தும். செங்கல்
அதுபோக ஓடு 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 கூரைகள்ல போற ஓடு உற்பத்திக்கு பயன்படுத்துவோம். பிள்ளைகள், பல வகையான களிமண் எங்கட நாட்டுல இருக்குது. பல வகையான களிமண் இருக்கு. எங்கட ஊர்லயும் களிமண் இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சு கொண்டிருக்கிற டைம்ல மண்வெட்டியால கொத்துனால், மண்வெட்டியை திரும்பி எடுத்தால் கொத்தி போட்டு களி அப்படியே மண்வெட்டியில அப்படியே ஒட்டி பிடிக்கும். நாங்க சொல்லுவோம் நாய்க்களி என்று சொல்லுவோம். ஒட்டுறதா, அதுக்கு பேர் ஒட்டுங்களி. ஸோ வெரைட்டி பல வகையில இலங்கையில களிமண் இருக்கு பிள்ளைகள். ஸோ முக்கியமான வகைகள் தெரிஞ்சிருக்க வேணும். கெயோலின் களி இருக்கு. கெயோலின் வகையான களி இருக்கு. அத சில நேரம் வெண்களி சொல்லுவாங்க. வெண்களி அல்லது கெயோலின் களின்னு சொல்றது. ரெண்டாவது பீங்கான் களி. பீங்கான் களி இன்னொரு வகை இருக்கு. பீங்கான் களி. அடுத்து பந்துக்களின்னு சொல்ற ஒரு களி இருக்கு. பந்துக்களி அத போல்டர் களி, போல்டர் களி. அடுத்து ஒட்டுங்களி. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு ஒட்டுங்களி. இப்ப கவனிக்க வேணும், இந்த கெயோலின் களி அல்லது வெண்களி இலங்கையில ஒரு 3 இடத்துல இருக்கு. இந்த வெண்களி கெயோலின் களி கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொன்னுக்கு மேல இலங்கையில இருக்கா. 3 இடத்துல இருக்கு. இந்த வெண்களி 3 இடத்துல இருக்கு. ஒன்று பெரலஸ் கமுவ இந்த இடத்துல இருக்கு. மீட்டியா கூட பாடமாக்கத்தான் வேணும். மீட்டியா கூட. 3வது வஸ்கம். சோ பீங்கான்களி தொடர்பா எங்களுக்கு தேவையில்லை. அது உள்ளடக்கப்படையில். அது எங்க இருக்குது அது தொடர்பா எங்களுக்கு உள்ளடக்கப்படையில். சோ இந்த பந்துக்களி இலங்கையில இருக்கிற இடம், இந்த பகுதி நம்ம நாடு இப்படி இருக்கின்றால், இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இந்த தென்மேற்கு பகுதி இந்த பந்துக்களி இருக்கு. அதாவது தென்மேற்கு பகுதி ஃபுல்லா கிடையாது. தென்மேற்கு பகுதியில ஆறுகளோடுதான அந்த ஆத்தங்கரைகள்ல இருக்கு. சோ தென்மேற்கு பகுதிகளில் ஆற்றுக்கரைகள்ல இருக்கு. இது இருக்கு. இந்த நல்ல பெஸ்டான பந்துக்களி இலங்கையில தெதியவளைன்னு சொல்ற இடத்துல இருக்கு. சிறந்த பந்துக்களி இலங்கையில் இருக்கிற இடம் தெதியவளை அல்லது வெலை. இந்த ஒட்டுங்களி இலங்கையில சகல ஆறுகள்லயும் இருக்கு. பல பகுதி, சகலன்னு சொல்றத விட பல பகுதிகளில் உள்ள ஆறுகள்ல இந்த ஒட்டும் களி இருக்கு. பல பகுதியில் இருக்கிற ஆறுகள்ல இந்த ஒட்டும் களி இருக்கு. ரைட் பிள்ளைகள், நான் இன்றைக்கு இதோட நிப்பாட்டுறேன். தொடர்ச்சியா நாளைக்கு இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். சொல்லி நாளைக்கு அடுத்த வகுப்பா, அடுத்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வகுப்புல இந்த இது முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு ஒரு என்னென்ன படிக்க வேண்டியிருக்குன்னு அந்த புதுசா ஜாயின் பண்ணாக்களுக்கு சொல்லி போட்டு திரும்ப இது செய்யறேன். தயவு செய்து சொல்ல முடியுமா எத்தனை 2027 பேர்? நீங்க ஒருக்கா கையை வைத்து காட்டுங்க. 2027 பிள்ளைகள் மட்டும். பிள்ளைகள் இந்த ஒருக்கா கையை வைத்துங்க பிள்ளைகள், கொஞ்சம் தேவை. எத்தனை பேர்? என்ன, நான் வகுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு டைம் டேபிளை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேகமாக்குறதுக்கு யோசிக்கிறேன். இந்த மாதம் முடிய செய்யவா? ஓகே ரைட், ஓகே. ஒரு 50 கிட்ட வந்து தொடங்க விட்டு தான் வருவாங்க. என்ன ரெக்கார்டிங் போறதால அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். பிள்ளைகள், நான் 3 குரூப்லையும் 2027 ஒரு போஸ்ட் போடுறேன். தயவு செய்து ஏனோண்டு விடாம அந்த போஸ்ட்டை தெரியப்படுத்துங்க. 2025, 26 உங்களோட தங்கச்சி தம்பிமார் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குரூப்புகளில் தெரியப்படுத்துங்க. அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பாக அமையும். 2027 இந்த 6 சொல்லித்தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க. சரி, அதனால உங்களுக்கு பிரியோசனமா இருந்தால் மற்றவருக்கு தெரியப்படுத்துங்க. 2027 பிள்ளை ஓகே பிள்ளை கையை விடலாம். சொறி பிள்ளைகள், உங்களோட சந்தேகம் கேட்கறதுக்கு நான் நேரம் தராமலே இருக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த மாதம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துடும் நினைக்கிறேன்னா. ஓகே, 2027 குட் நைட். அடுத்த பிள்ளைகள் 2027
சில ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு போடுறேன். அந்த 2025 பேப்பர் கிளாஸ்ல சும்மா பாருங்க. இன்றைக்கு நடக்க போற வகுப்பும் நான் அந்த இன்றைக்கல்ல அடுத்த பேப்பர் கிளாஸ் வகுப்பும் உங்களுக்கு ரெக்கார்டிங் மட்டும் போடுறேன். அதை பார்த்து கொள்ளுங்க. உங்களோட குரூப்ல போற அறிவுறுத்தலை நல்லா பாருங்களாம். ஓகே, 2027 குட் நைட். 2026 25 அடுத்த வகுப்பு போவோம். சரி, ஓகே. எங்களோட கோகோஸ் பிள்ளைகள், தேங்க்ஸ் பிள்ளைகள். ஓகே.